ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வெரைட்டி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீபாப் நிறைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலில் வந்து பீபாப் பற்றி அப்டேட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொன்று, இப்போது இதுக்கான டைமு, ஸோ இது வந்து ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இப்போது வந்து ரீபார்ட் பண்ணுறதுக்கான டைமு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஓரளவுக்கு பெரிய ஒரு ட்ரீ எடுத்து நம்ம ரீபார்ட் பண்ண போகிறோம். ஒரு போன்சாய் பாட்டில் 19 இன்ச்சஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பாட்டில் நம்ம இந்த செடி வைக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ட்ரங்க் அப்படின்னு. இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 7 கேஜி கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும். இது 19 இன்ச்சஸ் பாட்டு. இதில் மண்ணோட அளவு அதிகமாக பிடிக்கும். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம செல்ஃபோன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஹைட் இருக்கும். அந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் சாயில் பிடிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரூட் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து அன்வான்ட் ரூட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் நிறைய இருக்குது, சல்லி வேர்கள். ஸோ இந்த பெரிய ரூட்டை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த இது. ஸோ இந்த சின்ன நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரியான ஒரு வெரைட்டி தான். அடினிம் எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ அடினிம் கூட சம்டைம்ஸ் வந்து டீகேட் ஆகிடும், ஃபங்கஸ் ஆகி அப்படி இப்படின்னு டெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஆடன்சோனியா டிஜிட்டாட்டா அப்படிங்கிற வெரைட்டி வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அவ்வளோ இதாகாது, செத்து போகாது. இந்த செடி வந்து டெட் ஆகாது. அதனால் தைரியமாக நம்ம ரூட்டு கட் பண்ணுறதோ பிரான்ச்சஸ் கட் பண்ணுறதோ அப்படி பண்ணலாம். இருந்தாலும் நம்ம இதை ரொம்ப நாள் வச்சுக்க போகிறோம், போன்சாயாக வச்சுக்க போகிறோம், இல்லை கிரவுண்டில் வைக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பூச்சிகள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஏதோ ஒரு பிரான்ச்சஸை கட் பண்ணால் கூட நம்ம அதில் வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டோ ஒரு ஃபங்கஸ் பவுட்ரோ அந்த மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது ஃப்யூச்சருக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வெரைட்டி. நீங்கள் மடகாஸ்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே காரெல்லாம் போயிட்டு வரும். அதுக்குள்ளே தோண்டி வாட்டர்லாம் அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷெல்டராக யூஸ் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே தங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றின வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த இந்த வெரைட்டியை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும். ஏன்னா இது ஒரு ரேர் வெரைட்டி இந்தியாவில். எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த வெரைட்டியை கொண்டு வரணும். இருக்குது அங்கங்கே ஒரு ஒரு மரம் இருக்குது, பேர்ட்ஸ் மூலியமாக வளர்ந்துருக்கும். யாரும் நட்டுலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வெரைட்டியை நட்டு வச்சு அந்தளவுக்குலாம் அப்போல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. பேர்ட்ஸ் மூலியமாக ஜெர்மினேட் ஆகிருக்கும். இதோட சீடோட ஜெர்மினேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வந்து 30% தான். ஏன்னா அந்தளவுக்கு அதோட ஷெல் வந்து மேலே இருக்க அந்த அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம உடைக்கவே முடியாது, அந்த மாதிரி ஹார்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈரத்தில் தண்ணியில் மழையில் ஊறும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அதில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகி உள்ளுக்குள்ளே தண்ணி போய் அப்படி ஆனால் தான் நடக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் ஆகாது. அதனால தான் அது அப்படியே முளைச்சா கூட அதோட ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சிகள் தொல்லைகள்னால வந்து எறும்புகள் பூச்சிகள் அப்படின்னால வந்து அதை அரித்து சாப்பிட்டு போயிடும். அதனாலேயே இந்த செடி வந்து வளராமல் போயிடுச்சு. இதுதான் என்னோட நாலேஜ் படி நான் பார்த்தது, நான் ஜெர்மினேட் பண்ணும்போது கண்டுபிடிச்சது. ஸோ இதை தான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து சும்மா வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்போம் 3 டேஸில் எப்படி ஜெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம 25 சீட்டில் 5 சீட்டு ஜெர்மினேட் பண்ணோம். ஸோ அதில் வந்து நம்மக்கிட்ட ஒரு 3 பிளான்ட் கையிலே இருக்குது. 2 கிரவுண்ட்லேயும் 1 போன்சாயிலையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை பற்றி ரொம்ப நாலேஜபுளாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா என்னை போன்சாய்க்குள் இழுத்து விட்டதே வந்து இந்த வெரைட்டி தான், பேபாப் அப்படிங்கிற வெரைட்டி தான். ஏன்னா இது அவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பெரிய ஒரு வெரைட்டி. ஸோ இதில் ஒரு போன்சாய் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. நிறையா வச்சுருக்காங்க. நான் மட்டும் இல்லை, இதில் வந்து நான் வந்து இது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், இது எனக்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை. நிறைய பேர் இந்தியாவில் எனக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே போன்சாயாக வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும். எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா தமிழில் நம்ம ஒரு சேனல் போடுறோம். உங்கள் கேரளாவுக்கு கொஞ்சம் தெரியும், தமிழில் தெரியும், தமிழ் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம இதை பற்றின வீடியோஸ் போடுறோம். ஸோ ரூட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறோம். ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக கட் பண்ணலாம். இதுக்கு அழிவெல்லாம் கிடையாது. இந்த செடி ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு அப்படின்னா இந்த செடிக்கு அழிவெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம பெரிய ரூட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ரூட் இருக்குது, பெருசாக இருக்குது. அதெல்லாம் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு தேவை ஃபைப்ரஸ் ரூட்டு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போன்சாய் பாட்டில் நம்ம அடுத்தடுத்து ரீபாட் பண்ணுறதுக்கு, புதுசாக சாயில் போடுறதுக்கு, அதை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெரிய ரூட்டாக போயிடுச்சு அப்படின்னா
அதுவும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டை போட்டு அப்ளை பண்ணிட்டோன்னா அது பிசம் சேஃப்டி ஆகிக்கும். அடினியம் மாதிரி தான். நீங்கள் எடுத்ததும் வந்து என்ன பண்ணக்கூடாது, கட் பண்ணி ரூட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு உடனே ரீபோர்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கே ரீபோர்ட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஒரு 3 டேஸ் 4 டேஸ் வெயில்லையோ நிழல்லையோ காய வச்சுட்டு, நிழல்ல அப்படின்னா ஒரு 5 டேஸு, வெயிலில் அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸு நம்ம வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா அந்த ஊண்டு நம்ம கட் பண்ண இடம் வந்து ஹீல் ஆயிரும். நம்ம வேர்லேருந்து ஒரு மற்ற ஒரு இடத்த ஒரு பாட்லேருந்தோ கிரவுண்ட்லேருந்தோ எடுத்துகிட்டு ஒரு பாட்டுக்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அடுத்து உடனே நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வாட்டரு நம்ம அப்ளை கொடுக்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புண்ணு வந்து காயாமல் அந்த மாதிரி செப்டிக் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரூட்டெல்லாம் பக்காவாக கட் பண்ணி அதுக்கான பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு அப்ளை பண்ணி இதை கேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது இன்றைக்கி சும்மா ஒரு நாள் ஒரு மாதம் அப்படி வளரக்கூடிய செடி மாதிரி இல்லை, இது மரம் மாதிரி வெரைட்டி. பல வருஷங்களுக்கு நம்ம கொண்டு போகணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும். ஸோ இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டில் நான் வைக்கிறேன். ஏன்னா மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் நிறையா இருக்குது, கீழே வந்து ஆணிவேர்கள் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு பெரிய பெரிய ரூட்டெல்லாம் கட் பண்ணிட்டு ஃப்ளாட்டாக வச்சுறோம். அப்போ நிபாரிலாம் நல்லா ஃபார்ம் ஆகும். நம்ம போன்சாயே பண்ண போகிறோம். இது கிரவுண்டில் இருக்குது. இதுக்கான வீடியோஸ் வந்து நான் முன்னாடி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனலில். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த பேஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது இம்போர்ட்டட் பேஸ்ட்டு நம்ம தாய்லாண்ட்லேருந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இது 150 to 250 கிராம்ஸ் இருக்கும் இதோட பேஸ்ட்டோட வெயிட்டு. 800 900 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒர்க் ஆகும். நம்ம பிரான்ச்சஸை கட் பண்ணால் கூட மேலே ஏதாவது கட் பண்ணால் கூட நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ரூட்டை கட் பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக கட் பேஸ்ட்டு, அவ்வளோதான். நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ரூட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் ரூட்டுக்குன்னா நிறைய பிடிக்கும் ஏன்னா இது பெரிய சைஸ் ஆஃப் போன்சாயி. ஸோ இதில் நம்ம கட் பண்ணிக்கிற ரூட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும், நிறையா பேஸ்ட்டும் பிடிக்கும். ஸோ நம்ம ஏன்னா இது என்னோட பெர்மனெண்ட்டாக இருக்கும் போது என்னோடய பர்சனலு, நாளைக்கு என் பையனுக்கு கொடுக்க போகிறேன், அவருக்கு கொடுப்பாரு, அவரோட பையனுக்கு கொடுப்பாரு, அப்படி போகும் இது. அதனால வந்து நான் இதை ரொம்ப சேஃப்டியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து இதுக்கான செலவுகளை பண்ணுறேன். ஸோ இது மாதிரி கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக நம்ம வச்சுக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கேர் பண்ணிட்டா லைஃப் லாங் நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதனால் வந்து நம்ம ஃபங்கஸ் ஆகாது. உடனே நட்டுட்டோம்னா அழுகி போயிடும். அதனால தான் நம்ம சொல்கிறது வந்து அடினியமாக இருக்கட்டும், ஜேடாக இருக்கட்டும், பேபாபாக இருக்கட்டும், இந்த மாதிரி காடக்ஸ் உள்ள வெரைட்டிஸ், ஒப்பர் லுக்கேரியாவாக இருக்கட்டும், அன்கரீனாவாக இருக்கட்டும், ஒரு 1 மந்த்து அந்த வரைக்கும் தாங்கும். உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அடினியுமே பார்த்தீங்கன்னா வந்து 8 மந்த் வரைக்கும் தாங்கியிருக்கு. நான் வெளியவே எடுத்து வச்சுருக்கேன் 8 மந்த்து. அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் பவுடரு இந்த மாதிரி பேஸ்ட்டு எல்லாம் அப்ளை பண்ணி பக்காவாக பார்த்துக்கலாம் இந்த வெரைட்டிஸ். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேர் வெரைட்டிஸ், நம்ம கன்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.